கம்ப்ளீட் பிரஸ்ட் ஃபீட் மட்டுமே பண்ணிட்டு இருந்த ஷர்வின்க்கு இப்போ சாலட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுட்டாக ராகி கூழ் தான் வீட்லேயே செஞ்சு கொடுத்தேன். நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னா 2 ஸ்பூன் ராகி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு 10 hours கிட்ட ஊறினதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு திக்கான பால் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடி பிடிக்காம ஒரு பாத்திரத்தில் 5 to 10 minutes நல்லா குக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரா ஃபிளேவர் வந்து போயிட்டு ஒரு திக்கான பதத்துக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் பேபிக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 day ரூல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சம் பேபிஸ்க்கு வந்து சில ஃபுட்ஸ் ஒத்துக்கும், சில ஃபுட்டு வந்து ஒத்துக்காது. ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃபுட்டுக்கு நீங்கள் போகலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ராகிக்கூழ் கொடுக்கும்போது எதுவுமே ஆட் பண்ணல, பிளைனாக தான் கொடுத்தேன். பட் ஃபர்ஸ்ட் டே நான் கொடுக்கும்போது ரொம்ப திக்காக கொடுத்துட்டேன். ஷர்வின் ஒரு வாய் கூட சாப்பிடல. ஸோ செகண்ட் டே வந்து கொஞ்சம் வாட்டரியாக கொடுத்துட்டாட்டு நல்லா சாப்பிட்டுட்டாங்க. ஒரு 2-3 days கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு பாதாம் ஒரு டேட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தேன். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி சிம்பிள் சாலிட் ரெசிபிஸ் வீடியோஸ்லாம் இனிமேல் ஷேர் பண்ண போறேன். ஸோ பேஜை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ வந்து ஷேர் ஆகும்.